நடந்ததோ கட்டாய திருமணம். என்னதான் மனதில் வெறுப்பு, காயம், கோபம் என்று இருந்தாலும் அதை அத்தனையையும் தாண்டி தன்னவனின் மார்பில் தஞ்சம் புகுந்து கொள்ள நினைக்கும் காதலி. தன்னவளுக்காக இந்த உலகையே எதிர்த்து நிற்கும் தைரியம் கொண்ட ஒரு ஆண்மகன். அவர்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் அழகான ஆழமான காதல்தான் இது. பார்க்கலாமா? கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அசுரனின் முல்லைக்கொடி பகுதி 9. இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக கதைக்குள்ளே வர்றவங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கதைக்குள்ளே வாங்க. அப்பதான் உங்களுக்கும் கதை புரியும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிர்மலா, இந்த ஆதித்யன் செஞ்ச வேளையில் முதல் நாள் உன்கிட்ட சரியா பேச முடியல வாசுகி. அதுவும் இல்லாம வீட்டுக்கு போன அப்புறமும் எனக்கு உன் ஞாபகமாவே இருந்தது. என்ன பண்றது, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதானே என்று கூசாமல் அள்ளிவிட்டார். வாசுகி மனதிற்குள் அதிசயித்து போனாள். முதல் நாள் வந்து வெறுப்பா பார்த்தது என்ன, இப்படி உருகிறது என்ன? நடிங்க நடிங்க, நானும் கொஞ்சம் கத்துக்கிறேன் என்று நினைத்தபடி என்று கூறி புன்னகைத்தாள். என்ன வாசுகி, இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? நல்ல மனசு விட்டு பேசு. நானும் ரீனாவும் எப்பையும் உனக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவோம் என்று கூறவும் வாசுகிக்கு தலையே சுற்றுவது போல இருந்தது. ஆமா வாசுகி, அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க எல்லார்கிட்டையும். என்ன, எல்லாரையும் ஈஸியா நம்பி ஏமாந்துடுவாங்க என்று தாங்கள் வந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாள். நிர்மலாவும் அப்புறம் வாசுகி, ஆதித்யன் என்ன சொல்லறா? வாசுகியோ, ஆமாம்மா, உங்ககிட்ட மனசு விட்டு பேசிட்டாலும் என்று எண்ணியபடி, அவருக்கு என்ன ஆன்ட்டி, ஆஃபீஸ் 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 தான், வீட்டில் இருக்க நேரமே இல்லை அவருக்கு என்று சிரித்தபடி பதில் கூறினாள். எப்படி கேள்வி கேட்டாலும் கழுவுற மீனில் நழுவுற மீன் போலதான் பேசுவா என்று ரீனா மனதினுள் கருவிக்கொண்டாள். அவளின் பார்வையிலேயே மகளின் எண்ணத்தை உணர்ந்த நிர்மலா பார்வையிலேயே அவளை அடக்கிவிட்டு, வீட்டில் இத்தனை பசங்க கூட இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா வாசுகி என்றார் மிக அக்கறையாக. இதுல கஷ்டம் என்ன இருக்கு ஆண்டி? எல்லாம் காலையில போனா சாயங்காலம்தான் வர்றாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். சொல்ல போனா தனியா இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஓ, அதுவும் சரிதான். வீட்டுக்கு வந்த மருமக இப்படிதான் பொறுப்பா இருக்கணும். ஆமா வாசுகி, உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க என்று நிர்மலா கேட்கவும் படக்கென்று அவரை நிமிர்ந்து பார்த்தாள் வாசுகி. என்ன வாசுகி, உங்க அப்பா அம்மா பத்தி தானே கேட்குறாங்க, ஏன் இப்படி திகைச்சு போய் பார்க்குற? அம்மா பாருங்கம்மா அவளை என்று ரீனா கூறவும் வாசுகி மனதில் இப்பயே இவங்க 2 பேரும் வந்தாங்க என்று எண்ணிக்கொண்டு, அவங்க 2 பேரும் என் அண்ணன் கூட இருக்காங்க. அட, இவளுக்கு அண்ணன் வேற இருக்கானா என்று நினைத்த நிர்மலா, அப்படியா வாசுகி, உனக்கு அண்ணன் வேற இருக்கானா? அப்படி இருந்துமா உன் கல்யாணம் இப்படி யாருக்கும் சொல்லாம நடந்தது என்று உலகத்தில் இல்லாத அதிசயம் நடந்தது போல தன் நாடியில் கை வைத்து கொண்டார். இப்ப இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று சலித்தபடி, அண்ணனுக்கு எங்க கல்யாணம் நடந்த சமயம் லீவ் கிடைக்கல ஆண்டி, அதான் வரல. அதுவும் இல்லாம அவனுக்கு அப்ப கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை, அதனாலதான் அப்பாவும் அம்மாவும் அவசரமா அங்க போனாங்க என்று தன் வாய்க்கு வந்தது எல்லாம் கூறி மழுப்பினாள். போனாங்கன்னு சொல்லறா, எங்க போனாங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டா. அழுத்தம் பிடிச்சவளா இருப்பாளோ? என்ன அழுத்தமா இருந்தாலும் அதெல்லாம் இந்த நிர்மலா கிட்ட பழிக்காது என்று எண்ணினார் நிர்மலா. அதன் பிறகு என்ன நினைத்தாரோ அமைதியாக, சரி வாசுகி, நானும் ரீனாவும் உன்னையும் ஆதித்யனையும் விருந்துக்கு கூப்பிடத்தான் வந்தோம். கண்டிப்பா நீங்க 2 பேரும் வரவும் எனவும் ஆது வரவும் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் ஆண்டி என்றாள் வாசுகி. ஏதோ அனைத்தையும் ஆதித்யனிடம் கேட்டே செய்பவள் போல. ஓ சரிம்மா, நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் உன்கிட்ட சொல்றதும் அவன்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதானே, அதான் இங்கேயே வந்துட்டேன். அவன் வரவும் சொல்லு, ஆனா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு நீங்க வரணும், சரியா என்று விடாப்பிடியாய் கேட்பவரிடம் என்ன கூறுவாள் வாசுகி? சரி ஆண்டி, கண்டிப்பா என்றாள் புன்னகை மாறாமல். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ரீனா வா போகலாம் என்று கூறி தன் மகளையும் அழைத்து கொண்டு கிளம்பி சென்று விட்டார். அவர்கள் செல்லவும் சாய்வு இருக்கையில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தவள், இப்ப ரொம்ப முக்கியமா இந்த விருந்தெல்லாம் எல்லாம் அவனால வந்தது. இவன் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் எல்லார்கிட்டையும் சாக்கு போக்கு சொல்லி
சமாளிக்க வேண்டியதா இருக்கே என்று ஒரு பாட்டு பாடி தீர்த்தாள் ஆதித்யனை. அவள் எண்ணத்தின் நாயகனோ அங்கே அலுவலகத்தில் வாசுகியின் தந்தையிடம் அலைபேசியில் பேசிக்கொண்டு இருந்தான். ஹலோ மாமா, நீங்க கவலையே படாம அடுத்த மாசம் நீங்க வர்றதுக்கு இப்பயே டிக்கெட் புக் பண்ணுங்க. அட ஆமா மாமா, எல்லாம் நல்லாதான் நடக்கும். இல்ல மாமா, என் ஃப்ரெண்டு குமார்னு பெரிய பத்திரிக்கைக்காரன், அவன்தான் பாத்துக்கிறான். சில இடத்துல நான் நேரா விசாரிக்க முடியல, அதான். இல்ல மாமா, வாசுகிக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவதான் ரொம்ப பாவம் மாமா, மனசுக்குள்ள போட்டு குழம்பி தவிக்கிறா. என்ன பண்றது மாமா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சா அவ என்ன சொல்லுவாளோன்னு தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. பார்க்கலாம் மாமா. சரி அத்தை, சரண் எல்லாம் எப்படி இருக்காங்க? சரிங்க மாமா, அத்தைக்கிட்டையும் சொல்லிடுங்க, மறக்காம டிக்கெட் புக் பண்ணிடுங்க. வாசுகிக்கு இது நல்ல சர்ப்ரைஸ். சரி மாமா, நேர்ல பார்க்கலாம். நான் தான் தினமும் கூப்பிடுறேனே. சரி, நைட் கால் பண்ணி தரேன், வாசுகி கிட்ட பேசுங்க என்று கூறி அலைபேசியை அணைத்தான். அதன் பிறகு சிறிது நேரம் தன் அலுவலக பணியை பார்த்தவன் அவன் உதவியாளர் வந்து குமார் வந்து இருப்பதாக கூறவும், என்ன சொல்லாம கூட வந்து இருக்கான் என்று யோசித்தபடி வர சொல்லுங்க என்று கூறிவிட்டு குமாரின் வரவுக்காக காத்திருந்தான். வரவேற்பறையில் இருந்து ஆதித்யனின் அறைக்கு குமார் வர ஆகும் நேரம் மொத்தமே 2 அல்ல 3 நிமிடங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த சில நிமிடங்களில் ஆதித்யனின் உள்ளம் எதையெதையோ நினைத்து குழம்பியது. ஏன் திடீர்னு வந்திருக்கான்? அவனுக்கு இருக்கிற வேலையில நேராவே வரணும்னா ஏதோ பிரச்சனை இருக்குமோ? ஒருவேளை அந்த அசோக் ஏதா ஸ்மெல் பண்ணிட்டானோ என்று தன் போக்கில் சிந்தித்து கொண்டு இருந்தவன் தன் எதிரே வந்து அமர்ந்து இருக்கும் தன் நண்பன் குமாரை கவனிக்க தவறினான். என்னடா ஆதித்யா, ஆபீஸ்ல கூட ட்ரீம்ஸா? ஒழுங்கா வேலை செய்யறியா இல்லையா? நான் வந்தது கூட சார் கண்ணுல படல என்று கிண்டல் செய்த தன் நண்பனின் குரல் ஆதித்யனின் மூளைக்கு எட்ட மேலும் சில வினாடிகள் ஆனது. டேய் என்று அவன் முன் குமார் சொடக்கு போடவும் தான் ஆதித்யனுக்கு சுயநினைவிற்கே வந்தான். நல்லா இருக்குடா, நீ பிசினஸ் பண்ற லட்சணம். இப்படித்தான் கனவுலே இருப்பியா என்று கலாய்க்கும் நண்பனை முறைத்தான் ஆதி. என்னடா, வந்தவன வான்னு தான் கேட்கல, அத கூட விடு. ஏதோ எதிரிய பாக்குற மாதிரி முறைக்கிற. பின்ன என்னடா, நீ எதுக்கு வந்து இருக்கியோ, என்ன பிரச்சனையோன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னையவே கிண்டல் பண்ற என்று அங்கலாய்த்தான் ஆதி. ஹா, காதல் வீரனை கோழையாக்கும்னு கேள்விப்பட்டு இருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன் என்றான் குமார். என்னடா சொல்ற என்று பற்களை கடித்தான் ஆதி. பின்ன என்னடா, உன்னைய எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா தெரியும். ஒரு நாள் கூட நீ இப்படி இருந்து நான் பார்த்ததில்ல, அதான் அப்படி சொன்னேன். என்னைய என்னடா பண்ண சொல்ற? எல்லாம் அந்த அசோக்கால வந்தது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? வாசுகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழணும் தாண்டா ஆசைப்படுறேன். ஆனா எங்க என்று தன் மனக்குமுறலை தன் நண்பனிடம் கொட்ட ஆரம்பித்தான். மினிஸ்டர் தர்மதுரை கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. பட் நம்ம அவரை போய் பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரமும் பக்காவா இருக்கணும்டா என்று தான் வந்த வேலையை கூற ஆரம்பித்தான் குமார். சரிடா, நானும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ரிட்டையர்டு சிபிஐ ஆபீசர் ஒருத்தர் இருக்கார், அவர்தான் இப்ப அசோக்க கண்காணிக்கிச்சிட்டு இருக்காருடா. நாளைக்கு உன் ஆபீஸ்க்கு அவரை கூட்டிட்டு வரேன் என்றான் ஆதி. சரி ஆதி, வீட்ல இப்ப எப்படிடா இருக்கு நிலைமை? வாசுகி எதுன்னு கேட்கலையா? அதை ஏண்டா கேட்குற? வாசுகியை சமாளிக்கிறது தாண்டா பெரிய விஷயமா இருக்கு. சில நேரம் நல்லா இருக்கா, சில நேரம் சின்ன பிள்ளையை விட மோசமா நடந்துக்கிறா. அவளும் வேற என்னதாண்டா குமார் செய்வா என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்தான் ஆதி. ஆனாலும் தன் மனைவியை பற்றி பேசும் பொழுது அவன் கண்களும் முகமும் ஒரு சிறு புன்னகையை பூசிக்கொண்டன. சரி சரி விடு ஆதி, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானடா, அப்புறம் எல்லாம் சரியாகிடும். அப்புறம் உன்கிட்ட வேறொரு விஷயம் பேசணும்டா ஆதி என்று அவன் கூற, என்ன என்பது போல தன் நண்பனின் முகம் பார்த்தான் ஆதி. குமார் கூறுவதை கேட்க கேட்க ஆதிக்கு ஒரு பக்கம் நம்பவும் முடியவில்லை, அதே நேரம் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. என்னடா சொல்ற, நிஜமாவா என்று அதிர்ந்து கேட்டான் ஆதித்யன். ஆமாடா, இந்த விஷயம் எனக்கு நம்பிக்கையான சோர்ஸ் கிட்ட இருந்து வந்தது. இத சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன். இப்போ என்னடா பண்றது? நமக்கு அதுக்குள்ள எல்லாம் சரியா நடக்கணுமே. இந்த அசோக் என்ன கிறுக்கனே, ச என்று டேபிளில் ஓங்கி குத்தினான். இல்ல ஆதி, இதுல நாம நேரா இறங்கவும் முடியாது. அவன் அப்பா கிட்ட பேசிட்டு தான் நம்ம எதுவும் செய்யவும் முடியும். ஆனா அதுக்குள்ள அந்த அசோக் எந்த வேலையும் செய்யாம இருக்கணுமே.
தன் நண்பன் கூறுவதை கேட்ட ஆதித்யன் சிறிது யோசித்து, அதை நான் பார்த்துக்கிறேன் குமார். எப்படியாவது அடுத்த வாரம் நம்ம மினிஸ்டர் கிட்ட பேசிடணும். அதுவரைக்கும் அந்த அசோக்க முடக்கி வைக்க வேண்டியது என் பொறுப்பு என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆதித்யனின் அலைபேசி அவனை அழைத்தது. தன்னுடைய வீட்டில் இருந்த அழைப்பு என்று தெரியவும் நெற்றியை சுருக்கியபடி அலைபேசியை உயிர்ப்பித்தான். ஹலோ வாசு, கிளம்பி உடனே வீட்டுக்கு வா என்று தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் வாசுகி கூறினாள். இப்பதானே அங்கிருந்து வந்தேன், ஏமா எதுவும் பிரச்சனையா என்றான் சற்றே குழம்பிய குரலில். ஏன் பிரச்சனை இருந்தாதான் வீட்டுக்கு வருவியா? வான்னு சொன்னா வந்து சேரு என்று பதிலுக்கு அவள் எகிறினாள். வாசுகிக்கு நிர்மலாவும் ரீனாவும் வந்து போன எரிச்சல். ஆதித்யனுக்கு இருக்கும் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கும் பொழுதே இவள் இப்படி பேசுவது மேலும் அவனை கடுப்பேற்றியது. ஆனாலும் தன் நண்பனின் முன்னே எதையும் காட்டாமல் வரேன் என்று அவன் கூறிக்கூட முடிக்கவில்லை. அந்த பக்கம் தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருந்தது. என்னடா வீட்டில் இருந்து அழைப்பா? சரி சரி, நானும் கிளம்புற, நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறி கிளம்பினான் குமார். அவன் சென்ற பின்னரும் சிறிது நேரம் அப்படியே யோசனையில் இருந்தான் ஆதித்யன். தான் அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும், யார் யாரை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். ஆனாலும் இந்த வாசுகி ஏன் இத்தனை அவசரமாக அழைத்தாள் என்று தெரியவில்லை அவனுக்கு. அங்க என்ன பிரச்சனை காத்து கிடக்கோ? டே ஆதி, ஏண்டா உனக்கே எல்லாம் தேடி வருது என்று தன் நிலைமையை நொந்தபடி வீட்டிற்கு சென்றாள். அங்கே வாசுகியை காணவில்லை. இவ வேற நேரங்கால இல்லாம மாடியில இருப்பா என்று வீடு முழுவதும் தேடி பார்த்தான். ஆனால் அவள் மட்டும் எங்கேயும் இல்லை. எங்கே போனா இவ? வர சொல்லிட்டு எங்க இருக்கா என்று பதறியடித்து மீண்டும் வாசு வாசு என்று அழைத்தபடி வீடு முழுவதும் தேடினான். அவன் மனவோ எதையோ நினைத்தது. கடவுளே, என் வாசுகிக்கு என்ன ஆச்சோ என்று சில நொடிகள் எதையும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாமல் அப்படியே நின்று விட்டான். ஆதித்யன் வந்தது, வீட்டிற்குள் சென்றது எல்லாம் தோட்டத்தில் அமர்ந்து இருந்த வாசுகியின் கண்களில் பட்டதுதான். ஆனாலும் இறுகிப்போய் அப்படியே அமர்ந்து இருந்தாள். ஒரு வழியாக ஆதித்யன் வாசுகி இருக்கும் இடமறிந்து அங்கே வந்தான். அவனுக்கோ ஏற்கனவே குமார் கூறிய விஷயத்தினால் சிறிது டென்ஷன். இது போதாது என்று வாசுகி உடனே கிளம்பி வா என்று கூறவும் அடித்து பிடித்து வந்து பார்த்தாள். அவளோ நன்றாக வீட்டினுள்ளே அவனை சுற்ற வைத்த கோபம் ஒருபுறம் எல்லாம் சேர்ந்து அவனை அவளிடம் கோபமாகவே பேச வைத்தது. ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? உனக்கு வேற இடமே இல்லையா? ஒன்று மொட்டை மாடி, இல்லை இப்படி கொளுத்துற வெயில்னு கூட பார்க்காம இங்க வந்து உட்கார்ந்தது என்று பொறிந்தான். அவனை ஒரு பார்வை பார்த்தவள் எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டாள். ஏய், உன்னை தாண்டி வாசுகி, இப்ப எதுக்கு வர சொன்ன? இப்படி நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கத்தான் வர சொன்னையா? பதில் பேசு என்று மீண்டும் கத்தினான். இங்க வந்து இத்தனை நாட்களில் முதல் முறையாக இப்படி நடந்து கொள்கிறான். இது வாசுகியும் உணர்ந்தே இருந்தாள். ஆனால் எதையும் கூறாமல் இப்படி அமர்ந்து இருப்பவளிடம் தவித்து துடித்து வந்தவன் வேறு எப்படித்தான் நடந்து கொள்ள முடியும்? அவனிடம் இருந்த சிறு பொறுமையும் காற்றில் கரைந்த சூடம் போல காணாமல் போனது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்னடி திமுராய் என்று அவளை திட்டியபடி அவளது கைகளை இறுக பற்றி திருப்பினான். அப்பொழுதுதான் கவனித்தான், அவள் முகம் அழுது அழுது சிவந்து போயிருந்தது. கண்கள் எல்லாம் வீங்கி போயிருந்தது. அவன் முகம் பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டாள் வாசுகி. அவளது இந்த நிலைமையை பார்த்ததும் ஆதித்யனின் கோபம் மறைந்து, என்ன வாசு, என்னடா, ஏன் அழுத, என்ன பிரச்சனை என்றான் அன்பாக. ஆனால் அவளோ பதில் பேசாமல் அவன் மார்பில் சாய்ந்து இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தாள். ஆதித்யனுக்கு எதுவும் புரியவில்லை. ஏன் இப்படி அழுகிறாள் என்ற காரணம் தெரிந்தால் அவளை சமாதானம் செய்யலாம். ஆனால் இன்னதென்று தெரியாமல் திகைத்து நின்றான். இங்கே இப்படி தோட்டத்தில் நின்று கொண்டு இவள் இப்படி அழுதால் நன்றாக இருக்காது என்று எண்ணி தங்கள் அறைக்கு அழைத்து சென்றான். வாசுகியும் இதையே உணர்ந்து இருப்பாள் போல அமைதியாக அவனோடு சென்றாள். சொல்லு வாசு, என்னாச்சு, என்ன பிரச்சனை என்றான் ஆதி வாசுகியின் கைகளை தன் கைகளுக்குள் வைத்து. என்னாலதான ஆதி நீ தேவையில்லாம எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டுக்கிட்ட என்று கேட்டே விட்டாள் வாசுகி அவனது விழிகளை நேராக பார்த்து. முதலில் தான் கேட்டது எல்லாம் சரிதானா என்று அவனால் சிறிதும் நம்ப முடியவில்லை. என்ன வாசு சொல்ற என்றான் புரியாத பாவனையில். அவனது மனம் புரிந்தாலும் வாசுகி முகத்தில் சற்றே கடினத்தை வரவழைத்து, எனக்கு எல்லாம் தெரியும் ஆதி என்றாள், பார்வையை வேறு எங்கோ பதித்து. இதற்கு அவன் என்ன பதில் கூறுவான்? இத்தனை நாள் யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது என்று அனைத்து விஷயங்களையும் தனதாக்கிக் கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் தன் தலையில் போட்டுக்கொண்டு அலைந்தானோ, இன்று அவளே அனைத்தும் தெரிந்துவிட்டது என்று கூறவும்
இதற்கு மேல் அவனால் எப்படி மறைக்க முடியும்? ஆதித்யன் நிச்சயமாக இப்படி ஒன்றை எதிர்பார்த்து வீட்டிற்கு வரவில்லை. அவ்வளோ ஏன், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்றே அவன் நினைத்து பார்த்தது இல்லை. அத்தனை உறுதியாக இருந்தான். ஆனால் எப்படி வாசுகிக்கு அனைத்தும் தெரிய வரும் என்று அவனால் இன்னும் கூட யூகம் செய்ய முடியவில்லை. மனதில் தோன்றும் கேள்விகளை தாளமாட்டாமல் அவளிடமே கேட்டுவிட்டான். எப்படி வாசு என்றான் திகைத்து, இமைக்க மறந்து அவளையே பார்த்து. ஆது, ஐயோ கடவுளே, முடியல. எப்படி ஆது, நான் என்ன சொன்னாலும் நம்புற? ஆண்டவா, இல்ல இப்படி உன்னைய வர சொல்லி நான் இப்படியெல்லாம் சொன்னா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தேன், அவ்வளோதான் என்று அவள் சிரித்தபடி கூறி முடிக்கவில்லை. பலார் என்று ஓங்கி அறைந்தான் அவன். இம்முறை கன்னத்தில் கை வைத்து திகைத்து விழிப்பது வாசுகி. என்னடி விளையாடுறியா? என்னைய என்னன்னு நினைச்ச என்று அவளது தோள்கள் இரண்டும் விண்டு விழுந்துவிடும் வண்ணம் இறுக பிடித்து உலுக்கினான். இப்படி தாக்குதலை வாசுகி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அடி வாங்கியதும் இல்லாமல் இப்படி உழுக்கவும் அவள் சற்று பயந்துதான் போனாள். என்ன பதில் பேசு, என்னவோ ஏதோன்னு வந்தா உனக்கு நான் தான் கிடைச்சேனாடி, சொல்லு என்று மேலும் உலுக்கினான். ஐயோ, முதல்ல கையை விடு, வலிக்குது என்று அவனை பிடித்து விலக்கி தள்ளினாள். ஏண்டி விடணும்? ஏன் விடணும்? உன்னைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அன்னைக்கிருந்து உன்னைய உன் இஷ்டத்துக்கு விடாம குடும்பம் நடத்தி இருந்தேன்னா அன்னைக்கு தெரிஞ்சு இருக்கும் என்னைய பத்தி என்று கர்ஜித்தான். என்னடி பதில் பேசாம நிக்கிற? இவ்வளோ நேரம் என்னமா நடிச்ச? நீ வான்னு சொல்லவும் எப்படி துடிச்சு போய் வந்தேன்னு உனக்கு என்னடி தெரியும் என்று பற்களை கடித்தான். சும்மா நிறுத்து, போதும். துடிச்சேன்னு சொல்லற? நானும் தான் தினம் தினம் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைய சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இங்க இருக்கேன் பாரு, அப்போ எனக்கு எப்படி இருக்கும் என்று பதிலுக்கு எகிறினாள் வாசுகி. என்னடி திமிரா பேசுற? உனக்கு என்ன குறையுங்க? நல்லா தானே இருக்க? இல்ல நான் எதுவும் உன் மனசு கஷ்டப்படுறபடி நடந்தேனா? அடா அடா அடா, என்ன ஆது, நீ பேசுறது உனக்கே சரியா படுதா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன் தினம் தினம் நீ என்னைய எப்படி படுத்தின? இப்ப நான் கொஞ்சம் உன்கிட்ட நூல் விட்டு பார்த்தேன், அதுக்கு ஏன் இப்படி தையா தக்கான்னு குதிக்கிற? ஏற்கனவே அவனது கோபம் எல்லையை கடந்து கொண்டு இருந்தது. இதில் வாசுகியும் இப்படி பதிலுக்கு பதில் பேசவும் இன்னும் கட்டுக்கடங்காமல் இருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவனது காதல் கொண்ட மனமோ இத்தனை நாட்களில் தன்னுடைய காதலை இவள் புரிந்து கொள்ளவில்லையே என்று தவித்தது. வாசுகி தன் காதலை உணர்ந்து விட்டால் தன்னை புரிந்து கொள்வாள் என்று நினைத்து இருந்தான். ஆனால் வாசுகி இன்று இப்படி நடந்து கொள்ளவுமே அவன் மனம் மிகவும் நொந்து போனது. ஏன் வாசுகி, என்னை நீ புரிஞ்சுக்கவே இல்லையா என்றான் ஒரு மாதிரி குரலில். என்ன புரிஞ்சுக்கணும் என்றாள் அவ்வளோ கடுப்பாக. அவளை வேகமாக இழுத்து தன் புறம் சாய்த்தவன், என்னைய, என் காதல, எதையுமே நீ புரிஞ்சுக்கலையா என்றான். அவனது இந்த குரலும் இந்த செய்கையும் வாசுகியை ஏதோ செய்தது. மீரா கண்ணு, இந்த கஞ்சியை சூடா குடி, காய்ச்சல் எல்லாம் பறந்து ஓடிடும் என்று காய்ச்சல் வந்து படுத்து கிடந்த மீராவின் முன் நின்று அவளை எழுப்பிக் கொண்டு இருந்தார் தனம். வேண்டாம்கா, எனக்கு கஞ்சி குடிக்க பிடிக்கவே இல்லை. இங்க பாரு மீரா கண்ணு, ஒழுங்கா நல்ல பிள்ளையா எழுந்து இந்த கஞ்சியை குடி, அப்படி இல்லைன்னா உன் புருஷனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவேன் என்று கெஞ்சலில் இருந்து மிஞ்சலுக்கு பாய்ந்தார் தனம். தன் மீது இருக்கும் அக்கறையினால்தான் இப்படி கண்டிப்புடன் பேசுகிறார் என்று புரிந்து கொண்ட மீராவுக்கு மனதில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஏனோ வெறுமையாகவும் இருந்தது. மெல்ல எழுந்து அமர்ந்தவள், என்னக்கா நீங்க, என்னால குடிக்க முடியல, ஒரே காரமா இருக்கு, நேத்தே நான் வேணாம்னு தானே சொன்னேன் என்று புலம்பியபடி அவரிடம் இருந்த டம்ளரை வாங்கி அதில் இருந்த மிளகு கஞ்சியை கஷ்டப்பட்டு விழுங்கினாள். யப்பா, ஒரே காரம், போங்கக்கா என்று முகத்தை சுருக்கி சிறு பிள்ளை போல அடம்பிடித்து குடிப்பவளை தன்னை மறந்து பார்த்து கொண்டு இருந்தார் தனம். அவர் பார்வை தன் மீது இருப்பதை உணர்ந்த மீரா அவரை தொட்டு உலுக்கி, என்னக்கா என்னையவே பார்க்குறீங்க என்று மெல்ல சிரித்தபடி வினவினாள். இல்ல கண்ணு, ஒண்ணுமில்ல என்று கூறி தனம் மழுப்பவும், இப்ப நீங்க என்னான்னு சொல்லாட்டி நான் கஞ்சி குடிக்க மாட்டேன் என்று பதிலுக்கு செல்லமாக மிரட்டினாள் மீரா. அது ஒண்ணுமில்ல கண்ணு, காய்ச்ச வந்து படுத்து கிடக்கும்போது கூட இந்த புள்ள அழகா கலையா இருக்கே, இதை காணாம அந்த தம்பிக்கு அங்க எப்படிதான் இருக்க முடியுதோன்னு யோசிச்சேன் என்று கூறி அவளது மனக்குமுறல்களை அவர் அறியாமலேயே கீறிவிட்டார். தனம் இப்படி கூறவும் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எந்த பதிலும் மீராவிடம் இருந்து வரவில்லை. ஆனால் அதன் பிறகு அவள் எதுவும் பேசவும் இல்லை. அமைதியாக தனம் கொடுத்த கஞ்சியை விழுங்கியபடி இருந்தாள். என்ன கண்ணு மீரா, நான் ஏதா தப்பா சொல்லிட்டேனா என்றார் தயக்கமாய் அவள் முகம் பார்த்து. அதெல்லாம் இல்லக்கா, எங்க சூழ்நிலை இப்படி தனித்தனியா இருக்க வேண்டியிருக்கு. அவருக்கு என் மேல ரொம்ப இஷ்டம்க்கா.
ஆனா நான் தான் சில நேரம் அவரை புரிஞ்சுக்காம நடந்து இருக்கேன். அவர் மனசு ரொம்ப நோகடிச்சிருக்கேன். ஆனா அது எதையுமே அவர் பெருசா எடுக்கல. இப்ப நினைச்சா அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குக்கா என்றாள், தன் மனதில் இருக்கும் வேதனையின் சுமையை தாழ முடியாமல். விடு கண்ணு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. கூட இருக்கும்போது கண்டுக்காம இருக்கிறதும், தனியா இருந்தா அவங்களையே நினைச்சு மறுகிறதும் இதுதான் பொம்பளை மனசு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் என்று தனக்கு தெரிந்த ஆறுதலை கூறினார் தனம். நீங்க இப்ப சொல்றது உண்மைதான்கா. கூட ஒன்னா இருக்கும்போது நான் சுத்தமா அவரை கண்டுக்கல. ஆனா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எனக்கு பண்ணாரு என்று கூறும் பொழுதே அவளது கண்கள் கரித்தன. அதை கண்ட தனம், அடடா, இப்ப நான் இதை பத்தி பேசியே இருக்கக்கூடாது போலயே. இப்ப எதுக்கு அழுகிற? அழுதா இன்னும் காய்ச்சல் தான் கூடும் மீரா கண்ணு. அழாம இரு. வாழ்க்கையில நம்மளை விட மோசமான சூழ்நிலையில எத்தனையோ பேர் இருக்காங்க என்று பெரிய மனுஷியாய் சமாதானம் கூறினார். தன் கண்களை துடைத்தபடி சரிங்கா என்று அவரை அமைதி செய்யும் பொருட்டு தன் அழுகையை நிறுத்தினாள் மீரா. ஆனால் தனத்திற்கு தெரியவில்லை இரவின் தனிமைகளில் மீரா துடித்து விடுகிறாள் என்று. இப்படியே காய்ச்சலும் மிளகு கஞ்சியுமாய் 2 நாட்கள் செல்ல 3வது நாள் மீரா முழு ஆரோக்கியம் பெற்றாள். ஆனாலும் தனம் அவளை ஒருவேளை செய்ய விடவில்லை. இந்தா கண்ணு மீரா, இப்பதான் உடம்பு தேறி இருக்கு. உடனே அதை இதை இழுத்து போட்டு எதையும் செய்யாத என்ன என்று அக்கறையாய் அன்பாய் கூறுபவரின் பேச்சை அவளாலும் தட்ட முடியவில்லை. மீராவை அமர வைத்து கொண்டு ஏதாவது கதை பேசிக்கொண்டே அனைத்து வேலைகளையும் செய்தார் தனம். மீராவிற்கு இதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. எப்படிக்கா இப்படி பேசிக்கிட்டே சரியா எல்லா வேலையும் செய்யறீங்க என்று கேட்டாள். அதற்கு தனம் சிரித்தபடி, இதுல என்ன கண்ணு இருக்கு? கண்ணு பாக்குது, கை செய்யுது, வாய் பேசுது. மனசு எப்பையும் ஒரு நிலையோட இருந்தா ஒரே நேரத்துல 10 வேலை கூட செய்யலாம் என்று கூறுபவரை இன்னும் ஆச்சரியமாகத்தான் பார்த்தாள். அவள் பார்வை தனத்திடம் இருந்தது. ஆனால் மனமோ தன் கணவனிடம் சென்றது. அவன் செய்த கேலியும் கிண்டலும் நினைவு வந்து அவள் கவனத்தை கலைத்தது. ஒரு நாள் இப்படித்தான் மீரா ஏதோ வேலை செய்து கொண்டு இருந்தாள். அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண் உதவி செய்து கொண்டு இருந்தாள். வேலை செய்யும் பொழுது பேசிக்கொண்டேதான் இருவரும் செய்வர். அப்படி பேச்சு சுவாரஸ்யத்தில் மீராதான் என்ன செய்து கொண்டு இருந்தோம் என்பதை மறந்து வேலை செய்யும் பெண்ணின் வாயை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். இதை பார்த்த அவள் கணவன், பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சா என்னையவே கூட மறந்துடுவா போல என்று கிண்டல் செய்யவும் தான் அவளுக்கு உரைத்தது. எதிர்பாரா நேரத்தில் அழையா விருந்தாளியாக வரும் விருந்தினரைப் போல மீராவின் மனதில் அவள் கணவனும் அவன் குடும்பமும் அவர்களோடு அவள் கழித்த சில மகிழ்ச்சியான பொழுதுகளும் நினைவு வந்து பாடாய்படுத்தின. என்ன முயற்சி செய்தும் அவளால் இந்த நினைவுகளில் இருந்து வெளிவரவே முடியவில்லை. அழுகையை அடக்கி தொண்டையெல்லாம் வலிப்பது போல இருந்தது. இத்தனை நேரம் நன்றாக பேசிக்கொண்டு இருந்தவள் திடீரென்று அமைதியாய் இருக்கவும் என்னவென்று விசாரித்தார் தனம். அவரிடம் என்னவென்று கூறுவாள் மீரா? ஒண்ணுமில்லக்கா, லேசா தலை வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்து இருக்கேன் என்று கூறிவிட்டு தன்னறைக்கு சென்று விட்டாள். இந்த பொண்ணுக்கு அப்பப்ப என்னதான் ஆகுமோ கடவுளே, இதுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுப்பாய் என்று வேண்டுவது தவிர அவரால் வேறென்ன செய்ய முடியும்? கண்களை மூடி மெத்தையில் சாய்ந்தவளுக்கு நினைவுகள் எல்லாம் காட்சிகளாய் தெரிய ஆரம்பித்தன. அந்த காட்சிகள் தந்த சுகத்தில் அப்படியே கண்கள் மூடி வெகு நாட்கள் கழித்து நன்றாக உறங்க ஆரம்பித்தாள் மீரா. ஆயிற்று 2 நாட்கள் ஆதித்யன் வாசுகியோடு பேசி என்ன, அவள் முகத்தை கூட பார்ப்பது இல்லை. வெளியில் பார்க்க சாதாரணமாக தெரிந்தாலும் சகஜமாக இருப்பது போல காட்டினாலும் அவளிடம் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆதித்யன் வாசுகியிடம் தன்னையும் தன் காதலையும் உணரவில்லையா, புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கவும் வாசுகியால் எந்த பதிலும் கூற முடியவில்லை. ஆனாலும் அவன் மார்பில் சாய்ந்து நிற்பது அவளுக்கு இதமாய் இருப்பது போல இருந்தது. கண்கள் மூடி அந்த இதத்தை அனுபவித்தவள் ஆதித்யனுக்கு பதில் கூறாமல் நிற்கிறோம் என்பதையே மறந்து போனாள். ஆனால் இது அவனுக்கு தெரியுமா? தான் வாய்விட்டு கேட்டும் தன் மனைவி எதுவும் கூறாமல் அமைதியாய் நிற்பது அவனுக்கு மிகவும் வேதனையை கொடுத்தது. எங்கே இன்னும் சில நொடிகள் இப்படியே நின்று இருந்தால் ஏதாவது அவள் மனம் நோகும்படி பேசிவிடுவோம் என்றெண்ணி அவளிடம் இருந்து அப்படியே விலகி சென்று விட்டான். கண்கள் மூடி அவன் மீது சுகமாய் சாய்ந்து இருந்த வாசுகியோ அவன் விலகி செல்லவும் ஒரு நிமிடம் நிற்க முடியாமல் தள்ளாடி பின் ஒரு வழியாய் நேராக நின்றாள். அவளுக்கு இன்னும் கூட புரியவில்லை என்ன நடந்தது என்று. இப்படியா போவான் எருமை? இவனுக்கு வேணும்னா ஒட்டிக்குவான், இல்லாட்டி போயிடுவான் என்று கருவி தீர்த்தாள். ஏனோ அவன் விலகி சென்றது அவளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது.
அந்த ஏமாற்றமே அவன் மீது கோபமாய் திரும்பியது. வேகமாக அவனை தொடர்ந்து சென்றவளுக்கு என்ன முயன்றும் அவனை பிடிக்க முடியவில்லை. அத்தனை வேகமாக அவன் வெளியே சென்று விட்டான், தன் காரை எடுத்துக்கொண்டு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி போறான் கருங்குரங்கு? வரட்டும், லேட்டா மட்டும் வரட்டும், ராத்திரி முழுக்க வெளியே நிற்கட்டும் என்றுதான் ஏன் இப்படி உணர்கிறோம் என்பதே தெரியாமல் அவனை பிடித்து திட்டி தீர்த்தாள். அதன் பிறகே அவளுக்கு நினைவு வந்தது அவன் தன்னிடம் கேட்ட கேள்வி. ஓ, இதுக்குத்தான் இவன் இவ்ளோ முறைப்பா போறானா? நான் எத்தனை நாள் கேள்வி கேட்டிருப்பேன். எதுக்காவது இந்த ஒட்டகம் பதில் சொல்லியிருக்கா? இவன் கண்ணே மணியேன்னு கொஞ்சனா நானும் உடனே அன்பே ஆறுயிரேன்னு குலையணுமோ என்று தன் பாட்டுக்கு அவனை ஒரு பாட்டு பாடி தீர்த்தாள். என்ன அண்ணி, யார ஒட்டகம்னு சொல்லி இவ்ளோ பாராட்டிட்டு இருக்கீங்க என்று கேட்டபடி வந்து அமர்ந்தான் பாண்டியன். தானாக வந்து பொறியில் சிக்கும் எலியாக. வேற யார? எல்லாம் உன் எருமை, சீச்சி அருமை அண்ணனத்தான் என்று நொடிந்தாள் அவனின் அன்பு அண்ணி. அண்ணனா? அண்ணன் என்ன பண்ணாங்க என்று கேட்டான் ஒன்றும் தெரியாதவன் போல. ஏன், உங்க யாருக்கும் தெரியாதா? அப்படியே ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளை போல முகத்தை வச்சு கேட்கிற. இல்ல தெரியாமதான் கேட்கிறேன். உங்க அண்ணன் என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி எதுவும் உனக்கு தெரியாது அப்படித்தானே என்று கண்களை அகல விரித்து கோபமாக கேட்பவளை அதிர்ந்து பார்த்தான் பாண்டியன். வாசுகி இங்கு வந்த இத்தனை நாட்களில் ஆதித்யனை தவிர வேறு யாரிடமும் தங்களின் விஷயம் பற்றி பேசியது இல்லை. முதல் முறையாக பாண்டியனிடம் பொங்கிவிட்டாள். அண்ணி என்று அதிர்ந்து விழித்தான் அன்பு கொழுந்தன். அவளுக்கோ ஆது அப்படி சென்றதே ஆற்றாமையாக இருந்தது. அழுகை வேறு வந்தது. லேசாக சினுங்கியபடி, பின்ன என்ன பாண்டியா, நான் ஏதா இதை பத்தி பேசி இருப்பேனா சொல்லு? எப்ப பாரு முறைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி பாண்டியா? பேசிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல, அமைதியா இருந்தேன், அதுக்கு இப்படியா போறது என்று மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசும் தன் அண்ணியை புரியாமல் பார்த்தான். அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல என்றான் பாவமாக. உனக்கு எப்படி புரியும்? நீயும் உங்க அண்ணனுக்கு தம்பிதானே, உனக்கு எப்படி புரியும் என்று தன் தலையில் அடித்துக்கொண்டு சென்று விட்டாள். என்னாச்சு இந்த அன்னிக்கு? நல்லாதானே இருந்தாங்க என்று தன் மண்டையை போட்டு உருட்டத் தொடங்கியவன், ஹா, இது என்னடா, நான் ஏன் இதை யோசிக்கிறேன்? கடவுளே, ஒரு நிமிஷம், இந்த அண்ணி என்னைய கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாங்க என்று தலையை உலுக்கிக் கொண்டு நகர்ந்தான். இப்படித்தான் யார் அவளிடம் தனியாக மாட்டினாலும் ஒன்று புலம்பி தீர்ப்பாள், இல்லையெனில் கிடைப்பவரை வறுத்து எடுத்துக்கொண்டு இருந்தாள். ஆனால் அவளுக்கு தாலி கட்டியவனோ அவளது கண்களில் கூட படாமல் போக்கு காட்டிக் கொண்டு இருந்தான். வாசுகி சிறிது சிறிதாக தன் பொறுமையை இழந்து கொண்டு இருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் வீட்டில் இருந்தனர். முதல் நாளே வேலையாட்கள் அனைவருக்கும் விடுமுறை கூறிவிட்டாள் வாசுகி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அண்ணன் தம்பி நால்வரும் வாசுகியுமே அனைத்து வேலைகளையும் செய்தனர். தோட்ட வேலை, வீட்டு வேலை, சமையல் என அனைத்தையும் பங்கு போட்டுக்கொண்டு உற்சாகமாக செய்வர். அன்று ஆதுவோ வேறு வழியில்லாத காரணத்தினால் வீட்டில் இருந்தான். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட வாசுகியிடம் பேசவில்லை. ஏன், திரும்பி கூட பார்க்கவில்லை. வீட்டிற்குள் தான் போகும் இடத்திற்கு எல்லாம் வாழ்பிடியாக வருபவளை காண அவனுக்கு சிரிப்பு வந்தாலும் இறுக்கமாகவே இருந்தான். தோழன் கூட கூறிவிட்டான், அண்ணா, இது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அண்ணி பாவம் எனவும். அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, என்னடா நேத்து எல்லாம் சரி டோஸ் வாங்கின போல அவகிட்ட என்று நக்கலாக கேட்டான். உங்களுக்கு சிரிப்பு வருதா அண்ணா? 2 நாளா நானும் பாண்டியனும் அன்னிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எங்களுக்கு தானே தெரியும். இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு தான் நாளைக்கு நீங்க வெளியே போகணும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் சோழன். தன் தமையனை ஒரு பார்வை பார்த்தபடியே தன் அலுவல் அறைக்குள் நுழைந்து கொண்டான் ஆதித்யன். தனியா மாட்னியா என்று எண்ணிக்கொண்டே வேகமாக வாசுகியும் அங்கே நுழைந்தாள். அவள் வந்ததை அறிந்தவன் ஒன்றும் அறியாதவன் போல ஏதோ கோப்புகளை பார்த்து கொண்டு இருந்தான். அவனும் பார்ப்பான், என்னவென்று கேட்பான் என்று நின்று இருந்தவளுக்கு நேரம் போனதுதான் மிச்சம். கோப்புகளை பார்த்து முடித்து வெளியே செல்ல கிளம்பியவனை பார்த்து, ஆது, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை என்றாள். நான் என்ன பண்ணேன் என்பது போல பார்த்து வைத்தான் அந்த அழுத்தக்காரன். என்ன பாக்குற? நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? மனதிற்குள் தன் மனைவி தன் பார்வையின் அர்த்தத்தை சரியாய் கூறவும் எழுந்த மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு, என்ன பண்ண? ஃபைல் தானே பார்த்தேன், அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே என்றான் அழுத்தமாக. அடே கடங்காரா என்று கருவிக்கொண்டே, என்ன நக்கலா? நான் அதை சொல்லல, சும்மா நடிக்காத என்ன என்றாள் கடுப்பாக. ஏன், நீ பணம் எதுவும் கொடுக்க போறியா நான் நடிக்கிறதுக்கு என்றான் மீண்டும் அவளை சீண்டுவது போல.
இப்படியெல்லாம் பேசினா வேலைக்காகாது என்று எண்ணியவள், இப்ப எதுக்கு நீ 2 நாளா என்கிட்ட பேசாம இருக்க என்று நேராக விஷயத்திற்கு வந்தாள். அவள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் அவளையே பார்த்தபடி சுவரில் சாய்ந்து நின்று இருந்தான் ஆதித்யன். அவனது பார்வை அவள் இதயம் தொட்டது. தன் கணவனின் முகத்தை நேராக காண முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள் வாசுகி. தலை குனிந்தபடி, பதில் சொல்லு ஆது, ஏன் பேசல என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். இம்முறையும் அவனிடம் பதில் இல்லை. ஆதித்யன் இப்படி இடுத்தமாக நிற்பதைக் கண்டு அவளுக்கு கோபம் வரவில்லை. மாறாக மனம் பாரமாய் உணர்ந்தாள். அது ஏன் என்று அவளுக்கும் தெரியவில்லை. இங்க பாரு ஆது, நான் உன்கிட்ட இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். சண்டை போட மாட்டேன். நம்ம கல்யாணம் ஏன் நடந்தது, என்ன பிரச்சனை, அப்பா அம்மா ஏன் போனாங்க, இப்படி எதுவும் நான் உன்னை கேட்கல, சரியா? ஆனா இப்படி நீ பேசாம மட்டும் இருக்காதாது என்று கூறினாள் தன் விழிகளை தாழ்த்தி. அவளது பாவங்களும் அவளது வார்த்தைகளும் வாசுகியின் மனதை அழகாக படம் பிடித்து காட்டின ஆதித்யனுக்கு. ஆனால் அவனது வருத்தம் எல்லாம் அதை அவள் உணராமல் இருப்பதுதான். மனதில் சந்தோஷ அலைகள் எழுந்தாலும் அனைத்தையும் அடக்கிக் கொண்டு ஏன் என்று ஒற்றை கேள்வியை எழுப்பினான். அவனது கேள்வியில் திடுக்கிட்டு நிமிர்ந்தவள், ஏன்னா ஏன்னு எனக்கும் தெரியல. இங்க பாரு ஆது, எனக்கு ஐ எம் நாட் இமோஷனல் டைப். எனக்கு அப்படி இப்படின்லாம் பேச வராதுன்னு இல்ல, தெரியாது. மனசுல பட்டதை சொல்வேன், அவ்வளோதான். நீ பேசாம இருக்கிறது எனக்கு எப்படியோ இருக்கு. அது ஏன் எதுக்குன்னு எல்லாம் எனக்கு ஆராய தெரியாது. பட் திஸ் இஸ் வாட் இன் மை மைண்ட் என்று கூறிவிட்டு பதிலுக்காக அவன் முகம் பார்த்தாள். முதல் முறையாக வாசுகி ஆதித்யனிடம் கோர்வையாக இத்தனை வார்த்தைகளை தொடுத்து பேசியிருக்கிறாள். அதுவும் தன்னை பற்றி, தன் மனதில் இருக்கும் எண்ணங்களை பற்றி. ஆதித்யனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வியந்து போய் அவளை பார்த்தபடி நின்று இருந்தான். அவனது வியந்த பார்வை வாசுகிக்கு என்ன உணர்த்தியதோ என்ன. ஆது என்றாள். ஒண்ணுமில்ல, மேல சொல்லு எனவும் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன, நான் என்ன உனக்கு கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? மேல சொல்லு கீழே சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட போய் நான் பேச வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும் என்று கூறிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியே கிளம்பினாள். அவளை ஒரே எட்டில் எட்டி பிடித்தவன் வாசுகியை சுவற்றில் சாய்த்து நிறுத்தினான். அவன் இழுத்த வேகத்திற்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது வாசுகிக்கு. ஏன் இப்படி செய்தான் என்று அதிர்ந்து பார்த்தபடி மூச்சு வாங்க நின்று இருந்தாள். என்னடி, ஒரு இழு இழுத்ததுக்கு இப்படி மூச்சு வாங்குது உனக்கு என்று கேட்டபடி அவளை நெருங்கி நின்றான். ஆதித்யனின் பார்வையும் குரலும் அருகாமையும் வாசுகியை ஏதோ செய்தது. என்ன, திக்கித் திணறினாள். அவளது ஒவ்வொரு செய்கையும் ஆதித்யனை உன்மத்தம் கொள்ள செய்தன. என்ன என்றான். அவனும் பதிலுக்கு இப்ப என்னைய பிடிச்சு இழுத்த என்று கேட்டாள். என் பொண்டாட்டி நான் இழுப்பேன், உனக்கு என்ன என்றான் அவளை மேலும் கீழும் பார்த்தபடி. அவனது பார்வையில் இன்னும் திணறினாள் வாசுகி. ஆனாலும் தன் நடுக்கத்தை வெளியில் காட்டாமல், இங்க பாராது என்று அவள் கூறி முடிக்கும் முன்னே, பார்த்துக்கிட்டு தானே வாசு இருக்கேன் என்றான் உல்லாசமாக. அதான் ஏன் இப்படி பார்த்து தொலைக்கிற, சகிக்கல என்று தன் முகத்தை திருப்பினாள். சரி, உனக்கு சகிக்காட்டி கண்ணை மூடிக்கோ, ஆனா எனக்கு பார்க்க தெவிட்டல என்றான் இன்னும் நெருங்கி. விட்டால் வாசுகி பள்ளியாக மாறி சுவரில் ஒட்டி விடுவாள் போல. வாசு என்று அழைத்தான். அவளிடம் பதில் இல்லை. அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பி, என்ன கோபம் என்று வினவினான். எனக்கு என்ன கோபம், நீதான் 2 நாளா முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்த என்றாள் அவள். ஏன் வாசு, நான் பேசாம இருந்தது உனக்கு கஷ்டமா இருந்ததா? அதான் சொல்ல தெரியலன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன என்று கடுப்புற்றாள். அப்போ நீ பேசாம இருக்கிறது உன் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் வாசு என்று கேட்கவும் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் வாசுகி தன் கணவனை. என்ன வாசு அப்படி பார்க்குற, உன்னைய பெத்து வளர்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லு, அது உனக்கு புரியலையா? நீ தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு தான் கொடுக்கணும் வாசு. நான் பொண்ணு கேட்காமையா உங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து இருப்பாங்க உன்னைய என்று அவளது விழிகளையே ஆழ்ந்து நோக்கி கேள்வி கேட்டான். ஏற்கனவே அவனது அருகாமை அவளை ஏதோ செய்தது. இப்படி அவளை ஒட்டி நின்று கொண்டு தன் கண்களையே நோக்கி பேசுபவனிடம் வாசுகியால் எதிர்த்து பேச முடியவில்லை. அவனையே பார்த்தபடி நின்று இருந்தாள். என்ன அமைதியாயிருக்க, பதில் சொல்லு. எல்லாத்துக்கும் காரணமானவன் நான். ஆனா என்கிட்ட நீ நல்லா பேசுற. ஆனா உன்னோட நல்லதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் பேரண்ட்ஸ் கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற என்று தொடர்ந்து பேசியபடி இருந்தான். இவன் எதுக்கு இதையெல்லாம் பேசுறான்? நான் இவன் பேசலன்னு கேட்க வந்தா எங்க அப்பா அம்மா கிட்ட பேசலன்னு இவன் என்னையவே திருப்பி கேள்வி கேட்கறான். ஆபீஸ்ல எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டு
பொண்டாட்டியையும் இப்படி ட்ரீட் பண்றான் என்று மனதில் நினைத்தவள், இப்ப எதுக்கு இதையெல்லாம் நீ சொல்லற என்றாள் சற்றே கோபமாக. ஏன்னா எனக்கு கில்ட்டியா இருக்குடி. என்னாலதான் நீ அவங்கள விலக்கி வைக்கிறேன்னு நினைக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. அது ஏன் உனக்கு புரியல? அப்போ உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டதுனாலதான் அவங்க கிட்ட நீ பேசல என்று கேட்டான் வலியோடு. அப்படியெல்லாம் இல்ல என்று சட்டென்று பதில் வந்தது அவளிடம். இதை கேட்டு ஆதித்யனின் கண்ணில் ஒரு சிறு பிரகாசம் எட்டி பார்த்தது. பின்ன வேற எப்படி என்றான் தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி. அது வந்து என்று அவள் இழுக்கவும், இதுக்கும் மேல கிட்ட வரணுமா வாசு என்றான் கிறக்கமாக. அவனை ஒரு முறை முறைத்தவள் ஏனோ தள்ளி நிற்க மட்டும் கூறவில்லை. அவர்கள் இருவரின் ரொமான்ஸை நாளைக்கு பார்க்கலாமா? கதை தொடரும்.